பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. கும்பிடுவோமே அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. கள்ளமெல்லாம் உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே கள்ளமெல்லாம் உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே. மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. ஊர்தோறும் தெருவெல்லாம் வீட்டிருப்பவள் நம் உலை போர்த வாழ்வு தன்னை மாற்றி வைப்பவள். ஊர்தோறும் தெருவெல்லாம் வீட்டிருப்பவள் நம் உலை போர்த வாழ்வு தன்னை மாற்றி வைப்பவள். பார் முழுதும் பல வடிவோம் ஏற்றி வைப்பவள் பார் முழுதும் பல வடிவோம் ஏற்றி வைப்பவன். ஆளின் பள்ளியனின் பையனாக மூத்த மருமகள். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அன்னதந்தை தான் நமக்கு உலகம் என்றவள் மந்திராச்சார நியமங்கள் அப்பாற்பட்டவள். அன்னதந்தை தான் நமக்கு உலகம் என்றவள் மந்திராச்சார நியமங்கள் அப்பாற்பட்டவள். என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவள் என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவன். அரளி எருக்கமாலை அருகம்புள்ளில் துணையிருப்பவன். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. கள்ளமெல்லாம் உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே கள்ளமெல்லாம் உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே. மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே. நன்றி வணக்கம். இந்த வணக்கம் போட்டுறேன். சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை. வரணும் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை. அருளை தரும் ஆண்டவனே அன்பருக்கு மித்திரனே சிறந்தாழ்த்தி வணங்கிடுவோ அரிகரசுதல் ஐயப்பனை. வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே. வீரமணி கண்டன் தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேச மைந்தனே. சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் தரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் தரணம் ஐயப்பா. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சடங்கள் இல்லை பைந்தமிழே போற்றுகிறார் பந்தனவன் பிள்ளை. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சடங்கள் இல்லை
அபயம் என்று சொல்பவர்க்கு அகண்டிடும் பெருந்தொல்லை அவனியிலே அவனண்டால் அணுகுமாதியும் பிள்ளை அவனியிலே அவனண்டால் அணுகுமாதியும் பிள்ளை சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா வீட்டை விட்டு கட்டி கட்டி அருமலை புறப்படுவோம் ஊட்டி சரணம் ஓட்டி எறிய பேட்டை துள்ளி ஆள்வோம் வீட்டை விட்டு கட்டி கட்டி அருமலை புறப்படுவோம் ஊட்டி சரணம் ஓட்டி எறிய பேட்டை துள்ளி ஆள்வோம் பேட்டை துள்ளி ஆடும் போது பேரினம் கொள்வோம் பேட்டை துள்ளி ஆடும் போது பேரினம் கொள்வோம் கோட்டை கவலை வேட்ட சாமி கொண்டாடி மகிழ்வோம் சாமி திண்டகதோ ஐயப்ப திண்டகதோ சாமி திண்டகதோ ஐயப்ப திண்டகதோ பிள்ளாளி வீரனே வீரமணி கண்ணு தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேச மைந்தனே சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா இந்த வந்துட்டு இல்லை சரி 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 பாரு கொஞ்சம் மூளைக்கு மூளைக்கு வேலை மொய் பணம் இருப்பா 5001 நல்லா இருக்கானே எனக்கு கம்மு நிற்கிது எனக்கு வந்து சரி 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 அட வாங்கின ராஜு பார்த்து போவாங்களே டேய் சரி சரி சிவகங்கை சீமையிலே சிங்கம் ரெண்டு வாழ்ந்ததம்மா சிரிப்பாயும் புளிய போல சிறுத்தகல வாழ்ந்த உள்ளம் நாடு போட்டவர் யாரு நல்ல மருதிருவர் பேரு ஐயா நாடு போட்டவர் யாரு நல்ல மருதிருவர் பேரு சிவகங்கை சீமையிலே சிங்கம் ரெண்டு வாழ்ந்தாதம்மா சிவகங்கை சீமையிலே சிங்கம் ரெண்டு வாழ்ந்தாதம்மா சிங்கம் ரெண்டு வாழ்ந்தாதம்மா சிரிப்பாயும் புளிய போல சிங்கம் மன்ன வாழ்ந்த உள்ள சிரிப்பாயும் புளிய போல சிங்கம் ரெண்டு வாழ்ந்த அமர்வார் வாழ இந்த மக்கள் போட்டுனால ஐயா அமரவார் வாழ இந்த மருதிருவனால தங்க தமிழ் நாட்டினிலே இறந்தவர் யாரு
அகிலமெல்லாம் மறுதிருவ பேதானே போர் அகிலமெல்லாம் மறுதிருவ பேதானே போர் சிவகங்கை சீமையிலே சிங்கம் ஒன்று வாழ்க இந்த சீரி பாயும் முடிய போல சிங்கம் என்று வாழ நாட்டுக்கு உழைத்து வந்த நல்லதொரு தெய்வம் அவர் நாமெல்லாம் வணங்குகின்ற மறுதிருவர் உள்ளோம் நாட்டுக்கு உழைத்திட்ட நல்லதொரு தெய்வம் நாம வணங்கும் மறுதிருவா நல்லதொரு உருவம் வெள்ளையனை விரட்டி எதிர்த்த வீரமகள் யாரு வெள்ளையனை எதிர்த்து நின்ற வீரமகள் யாரு என் மாமன்னர் மறுதிருவ பேதானே கூர் நம் மாமன்னர் மறுதிருவ பேதானே கூர் நம் மாமன்னர் மறுதிருவ பேதானே நம் மாமன்னர் மறுதிருவ பேதானே கூரே நன்றி வணக்கம். ஏன் உம்முன்னு உட்காந்துருக்கிய பிடிக்கலையே பாடுறது நேத்து நாடகம்ல அப்பால விட்டாச்சு ரவுண்ட் விட்டாச்சு. உங்க அன்பு கிடைக்க வந்து எனக்கும் எனக்கும் அம்மா மர அந்த மர வணக்கம் உங்க அன்பு கிடைக்க வந்து எனக்கும். ஹலோ ஐயா மர வணக்கம். ஹலோ அன்பு கிடைக்க வந்து எனக்கும் எனக்கும் அந்த மர ஐயா மர வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் அந்த மர தம்பி மர வணக்கம் உங்க அன்பு கிடைக்க வேணும் எனக்கும். தந்தான தந்தான தரனானே ஒரு தகதி தலதி தரனானே தந்தான தந்தான தரனானே ஒரு தகதி தலதி தரனானே ஆ தப்ப செகட்டி கல்யாணம் செஞ்சவரே அத்தாத்தி சமத்துல கூட்டிக்கிட்டு போனவரே அத்ரா தாமத்தில கூட்டிக்கிட்டு ஓடுனவரே ஊசனைகிட்டு விட்டு கலமண்ண பப்பவரே உண்மையா இருந்துகிட்டு ஊரா கெடுப்பவர் அந்த மர ஐயா மர வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். காலையில எந்திரிச்சு காப்பியை குடிச்சு புட்டு காடு வழி போனதெல்லாம் அப்போ காலையில எந்திரிச்சு காப்பியை குடிச்சு புட்டு கத்தி பேசி பேசுறாங்க. இப்போ போடு ஐயா மர அந்த மர வணக்கம் உங்க அன்பு கிடைக்குமனு எனக்கும் எனக்கு படி எடுக்கு என்று சொல்லி துணி எடுத்து வந்தவரே துணி எதுக்கு வேணாம்னு தண்ணி அடிக்க போனவரே காதல் மோகத்துல கடை பண்ண பாப்பவரே கண்ண தமிழ் நாடகத்தை கணக்க ரசிப்பவர் அந்த மாதிரி ஐயா மாறு வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் அந்த மாதிரி ஐயா மாறு வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் எனக்கும் எனக்கும். அன்பு சார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் விட்டு செல்லப்பிள்ளை உங்களில் ஒருவர் உங்களை சார்ந்தவர் மரியாதைக்குரிய அன்புள்ளம் கே புதுக்குளம் மண்ணின் மைந்தன் வி.எம். அழகுராஜா அவருடைய கல்வி சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். சாலை மறைக்குளம் கிராமத்தில் அருள்வாழ்த்தி கொண்டிருக்கின்ற திரு சன்னம்மாள் சுவாமி ஆடிக்களரி உற்சவத்தை முன்னிட்டு நடைபெறும் 3ஆம் பாகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் நடைபெற இருக்கிறது. சீரும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த நாடகத்தை நரிக்குடி காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் முக்களம் சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் சாலை மறைக்குளம் கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த நாடகத்தை சீரும் சிறப்புடனும் நடத்தி தருமாறு சார்பு ஆய்வாளர் அவர்களையும் கிராம நிர்வாக அலுவலரையும் இங்கு மேடைக்கு வருக வருக என வரவேற்று இந்த நாடகத்தை நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக நடத்தி தருமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நரிக்குடி ஆய்வாளர் அவர்கள் இங்கு மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நரிக்குடி காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் இங்கு மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
கிராம நிர்வாக அதிகாரி இங்கு மேடைக்கு வரவும். தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர் அல்லது அதிகாரிகள் யாரும் இருப்பினும் இங்கு மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடகத்தை சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு ஒளி அமைத்து கொடுத்த அருமை அண்ணன் தானா முத்துராஸ் அவர்களை இங்கு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாப்பிள்ளை குடிநீர் சப்ளை செய்த மாப்பிள்ளை கோபி அவர்கள் இங்கு மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யூடியூபர் மாசானம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க சுல்பு சுல்தான் வாங்க. எந்திரன் மாதிரி வர. இந்த நாடகத்திற்கு பின்னணி பாடகராக திரு ஜி பாலச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை ஊர்த்து மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மிருதங்க வித்வான் ஏனாதி எஸ்ஓ செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. அரசகுலத்தைச் சேர்ந்த எஸ்பி லட்சுமணன் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு பொன்னாடை ஊர்த்து மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. புளியங்குளத்தைச் சேர்ந்த கேடி கருப்புராஜா சீன் தாளம் அவர்களுக்கு பொன்னாடை ஊர்த்து கௌரவிக்கப்படுகிறது. நாடக அமைப்பாளர் இந்த நாடகத்தை சீரும் சிறப்பாக அமைத்து கொடுத்த அருமை தம்பி அழகுராஜா அவர்களுக்கு பொன்னாடை வைத்து மலர் மாலை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அப்படியே பப்புனு போட்டுருங்க, கோவப்பட போறாங்க. பப்புனாக நடிக்கும் மதுரை எம் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கௌரவிக்கப்படுகிறது. தூம்புக்குளம்னா சொந்த ஊர் தானே எங்களுக்கு. அறுசுவை உணவு படைத்து பக்த கோடிகளுக்கு சீறு சிறப்பாக உணவு அளித்த அருமை மருமகன் அங்குச்சாமி அவர்கள் இங்கு மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அங்குச்சாமி. மருதுபாண்டி பாடல் பாடியதற்காக அன்பு தம்பி தனராஜ் அவர்கள் 100 ரூபாயை ஜி பாலச்சந்திரன் அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கிறார். நன்றி நன்றி நன்றி. மாமன்னர் மருதுவர் பாடலை பாராட்டி அன்பளிப்பு பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு அதே பாடலை பாராட்டி வணக்கம் மச்சான் ஐயாச்சாமி அவர்கள் இந்த 100 ரூபாயை அன்பளிப்பு அளிக்கிறார். மாமன்னர் மருதுவர் பாடலை பாராட்டி ஐயாச்சாமி என்ற ஐயா அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பு பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி வணக்கம் வணக்கம். ஐயப்பன் பாட்டு பாடியதற்காக பணக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ராஜபாட் நடிகர் முத்துராமலிங்கம் அவர்கள் இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறார். எங்களது சக நடிகர் உருவமான அன்பு அண்ணா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு எனது சார்பாக நன்றி வணக்கம். மாமன்னர் மருதுவர் பாடலை பாராட்டி மறைக்குளத்தைச் சேர்ந்த ராமர் சுமதி அவர்கள் இந்த 500 ரூபாயை பப்புன் அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கிறார். நல்லது. ஒரு உறவினர்
சொல்லிடுங்க. மாப்பிள்ளை கோவி அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். குடிநீர் சப்ளை செய்த மாப்பிள்ளை கோபி அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய அன்புள்ளம் அன்பு மச்சான் முத்துக்குமார் ஆரை அவருடைய குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 500 அன்பு பலன் கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். அன்பு குடும்பத்தார்களுக்கு மனம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி மாலை போட்டுட்டாங்க. புகழ் மாலை தேட வேண்டியது எங்களுடைய கடமை. கண்டிப்பாக புகழ் மாலை தேடுவான், மாற்றமே கிடையாது. துணி கொடுத்தால் பிணி நீங்கும் என்று சொல்வார்கள். வந்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து புகழாரம் செலுத்திய ஊர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நாடக சுற்றுவட்டார ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய இசை சக்கரவர்த்திகளின் சார்பாகும் என சார்பாகும் மனம் நிறைந்த நன்றி 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். யூடியூப் சேனல் மாசானவர் சார்பாக மனம் நிறைந்த நன்றி. ஒளிவுல அமைப்பாளர் சார்பாக மனம் நிறைந்த நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லியாச்சு. இப்போ தான் வந்திருக்கிறேன். இன்னி ஆடு ரேஸ் வண்டி மாதிரி போய்கிட்டே இருக்கா கிடைக்காம. நாடகத்தை நல்லபடியா சுறுசுறுப்பா வேகமா ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கிறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே நல்லபடியா நடிக்கக்கூடிய வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டு காசை கொடுத்து விட்டு எனக்கு என்ன படத்துக்கு தூங்கி விட்டு அப்புறம் காலையில சொல்றது அடேங்கப்பா நேத்து நாடகம் சூப்பர்ரா. ஆமா, இது மாதிரி ஒரு நாடகத்தை எந்த ஊர்லயுமே பார்க்கல. கலி நாடகம் நல்லா தான் இருந்துச்சு. சரி, நான் தான் தூங்கிட்டேன். 3 சாப்பிட்டு பாப்பட தூங்கிட்டு கனவுல பார்த்திருப்பாரு போல இருக்கு. அந்த கதையா இருக்கக்கூடாது. கூட்டம் நல்ல கூட்டம். அடேங்கப்பா இருக்கிற கூட்டம் இப்படியே இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யாரும் எந்திரிச்சு மட்டும் வீட்டுக்கு போயிடாதீங்க. அப்படி வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஒத்தையில கத்துறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கும். அதுக்காகத்தான் சொல்றேன். நீ தாய்மார்கள் நல்லா நிறைய உட்காந்துருக்கீங்க. அத்தா வணக்கத்தா, மகராசி வணக்கம். என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? வணக்கம் அத்தை வணக்கம் சொல்லிட்டாங்கப்பா. ரொம்ப சந்தோஷத்தை அந்த உட்காந்துருக்கீங்க. இல்லை சிரிச்ச மோமும் சீதையுமே உட்காந்துருக்காங்கய்யா. அப்படி சிரிச்ச மோமா இருக்கணும். ஒரு சில ஊர்களெல்லாம் தாய்மார்கள்லாம் சிரிக்கிறதே கிடையாது. வீட்டில் அவங்க புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சு பார்க்கறது, அதே மாதிரி அப்படியே முறைச்சு பார்த்த மணிக்கு உட்காந்துருப்பாங்க. அதனால நம்ம ஊர்ல அப்படிலாம் கிடையாது. நல்லா உட்காந்துருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இதை விட ஒரு சில ஊர்களில் தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க? நாடகத்தை ரசிக்கிறது கிடையாது. வேற வட்டம் உட்காந்துட்டு பொறணி பேச ஆரம்பிச்சிடும். பொறணினா தெரியாதா? தெரியாது. பெட்டிக்கார பாலச்சந்திரன் எதை வேணாலும் பாடட்டும். சரி, பப்பனுக்கார எனத்தையும் பேசுறேன். சரி, இதுக்கிட்டு வட்டம் உட்காந்துட்டு அத்தா பொறணி எப்படி எப்படி அடியே இருளாயி சொல்லுடி சங்காயி. இந்த கமராயி இருக்கால, அவ செகுட்டு சுப்பிரமணிய தள்ளிட்டு போயிட்டாளோடி. அடி சண்டாளத்தனமே நடிச்சாம 1 மணிக்கு டப்பு 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 டப்புன்னு ஓராங்கலாம்லடி. டப்பு டப்புன்னா என்ன தெரியாது எனக்கு. மோட்டர் வைக்கலதே அதான் அம்மனத்தடி கண்டன பேசிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், யார் யாரை கூட்டிட்டு போனா நமக்கு என்ன? யார் யாரை தள்ளிட்டு போனா நமக்கு என்ன? முதல்ல உங்க புருஷே வேற யாரையும் கூட்டி போக முடியாது. அதை மட்டும் கோளாறு பக்குவமா பாத்துங்க. அதான் முக்கியமான விஷயம். இந்த நாடகத்தை பாக்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன்னா எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காதுன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும்யா. வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. தண்டம்மாள் சாமி மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். அதே இது வித்தியாசம் நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும்? என்ன வண்டி ரொம்ப ரிவர்ஸ்ல போகுது அப்படின்னு இழுத்துட்டு பார்த்தோம்னா அந்த நாடகம் நல்லா இருக்காது. பாக்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். அதே மாதிரி சொல்ல வைக்கிற விதமும் நம்ம கையில தான் இருக்கு. எப்படி இடையில புகுந்துட்டா எனக்கு வேலை. சொல்ல வைக்கிற விதமும் எங்க கையில தான் இருக்கு. நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில் நீங்க எல்லாரும் சொல்றது எப்படி சொன்னா, சூப்பர்யா நாடகம் நல்லா இருந்துச்சு, அபோகமா இருந்துச்சியா அப்படின்னு சொன்னீங்கன்னா நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். அதே இது காலையில நாடகம் இருந்துச்சியா அப்படின்னீங்கன்னா நாடகம் மசுறு கூட வெள்ளங்களை அபோமா சூப்பரா இருந்துச்சியா அப்படின்னு சொல்ற அளவுல நாங்களும் நடிக்கணும், நீங்களும் பார்க்கணும். உங்க வேலையை நீங்க செய்யணும், எங்க வேலையை நாங்க செய்யணும். அவங்க வேலையை அவங்க செஞ்சோம்னா நடக்கிற வேலை சிறப்பா நல்லபடியா இருக்கணும்னால எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சரி சாமியை வணங்கி ஆரம்பிக்கணும். எந்த சாமியை வணங்குறீங்களோ வணங்கலையோ தெரியாது, குலதெய்வத்தை மட்டும் வணங்க மறக்காதீங்க. குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை தரும் இருக்கிறாங்க. எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் குலசாமி ஒரு காணிக்கை போட்டு ஆரம்பிங்க. குலசாமிக்கு ஒரு காணிக்கை போட்டு ஆரம்பிங்க. அந்த காரியம் சிறப்படைன்றதுனால நம்மளை காக்கக்கூடிய கடவுள் யாருன்னா நம்முடைய ஸ்ரீ தன்னம்மாள் சாமி தான். தன்னம்மாள் சாமியை வணங்கி இந்த நாடகத்தை சிறப்பா ஆரம்பிக்கும்ன்றதுனால சாமியை வணங்க போறேன். தன்னம்மாள் சாமியை அத்தா மருக யாரும் முக்காடு விடாதீங்க, கோயில் பக்கம் கால் நீட்டி உட்காராதீங்க. அங்குச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவிக்கப்படுகிறது.
யாரும் விட்டுறது டக்குனு வாங்க, அடுத்து நமக்கு வேலை இருக்கு. அங்கே அப்படியே ஒரு பாட்டு பாடிட்டு போனேன். எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை சூட்டிய கிராம பொதுமக்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் எங்கள் சமையல் கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. அருமையான சாப்பாடு, நல்லா ருசியாக சாப்பிட்ருக்காங்க. நன்றி. பசிந்து யாரும் இருக்கக்கூடாது, அருமையாக புசிச்சாங்க. அதனால தன்னமல் சாமியை வணங்கிடுமா? எல்லாம் பயபக்தியோடு இருங்கப்பா. தன்னமல் சாமிக்கு காவலாக இருக்கிறது 18ஆம் படி கருப்பன் தான். 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சே போயிடுவான். அம்மா தன்னமல் சாமி ஐயா கருப்பா எங்களுடைய ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், மக்களை காக்க நாடி வர வேண்டும். தன்னமல் சாமி கருப்பண சாமி ஐயா. மேற்கு மலையாளம், மேற்கு மலையாளம், மேற்கு மலையாளம், கருப்பா நீ பிறந்தது மேற்கு மலையாளம். இந்த சேதுபதி நாட்டினிலே மரக்குளம் கிராமத்திலே என்கிறவருடைய ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும். தன்னம்மாள் சாமி மக்களை காக்க நாடி வர வேண்டும். அம்மா கச்சை நல்ல எடுத்து கட்டி, சகப்பு கச்சை எடுத்து கட்டி, வரிஞ்சி கட்டி, கருங்கச்சாதா குஞ்சம் கட்டி, கச்சை நல்ல எடுத்து கட்டி, சகப்பு கச்சை எடுத்து கட்டி, கட்டு கடங்காத காலையை போல், கட்டு கடங்காத காலையை போல் தன்னம்மாள் சாமி வாராளுபார். எங்கே தன்னம்மாள் சாமி சிங்கே வாகனத்தில் ஏறி வர வேகத்தை பாரு. தன்னம்மாள் சாமியை வணங்கிடு வரம் தரும்பாரு. ஆத்தா தாயே வரிஞ்சி கட்டி, கருப்பா கருங்கச்சாதா குஞ்சம் கட்டி, எங்க கண்ணம்மாச்சாமி இப்ப இறங்கி வர ஆட்டத்தை பாரு, இங்க இறங்கி வர ஆட்டத்தை பாரு. ஆடாத பெய்யும் கூட ஆடி வந்து சேதி சொல்லும், ஆட்டி வைத்து சேதி சொல்லு. ஆடாத பெய்யும் கூட ஆடி வந்து சேதி சொல்லும். ஓடி போறேன் என்று சொல்லி, ஓடி போறேன் என்று சொல்லி உறுதி போலி தந்து விடும். எங்கே தன்னம்மாள் சாமி சிங்கே வாகனத்தில் ஏறி வர வேகத்தை பாரு. தன்னம்மாள் சாமியை வணங்கிடு வரம் தரும்பாரு. ஆத்தா தாயே பேகளையும் ஆட்டி வைத்து சேதி சொல்லும். இந்த நல்ல மண்ணிலே எடுத்து வைக்கும் நடைய பார், நீயும் எடுத்து வைக்கும் நடைய பாரு. கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா, கிழக்கு வாசல் நோக்கி கிளம்பிட்டாளா தாயே. கிளம்பிட்டாலாம் தாயே கிளம்பிட்டாளா, கிழக்கு நல்ல வாசல் நோக்கி கிளம்பிட்டாளா. சிலுக்க சிலுக்க வராளே தன்னம்மாள் சாமி, சிலுக்க சிலுக்க வராளே தாயே. சிரிக்க சிரிச்சு வராளே தன்னம்மாள் சாமி, சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. கையில் அல்ல திரிசூலம் காக்கும் என்றும் அனுகூலம். திரிசூலம் காக்கு நல்ல அருள் கொடுப்பா. கையில் அல்ல திரிசூலம் காக்கும் என்றும் அனுகூலம். கேட்டவாரம் தந்திடுவாள், கேட்டவாரம் தந்திடுவாள், அருளை தந்து காத்திடுவாள். எங்கே தன்னம்மாள் சாமி சிங்கே வாகனத்தில் ஏறி வர வேகத்தை பாரு. தன்னம்மாள் சாமியை வணங்கிடு வரம் தருபாரு. தன்னம்மாள் சாமியை வணங்கிடு வரம் தருபாரு. தன்னம்மாள் சாமியை வணங்கிடு வரம் தருபாரு. சாமி நல்ல தன்னம்மாள் சாமி வணங்கியாச்சு. இனிமே எடுத்த காரியம் நல்லபடியா இருக்குன்றால இப்ப பாட்டு நல்லா இருந்துச்சா இல்லையா? சாமி பாட்டு நல்லா இருந்துச்சுல்ல? அப்ப கைதட்டி இப்படி இப்படி உற்சாகப்படுத்தினாத்தான் என்னவா? இப்படியே உட்கார்ந்துருக்கீங்களே, இன்னைக்கு நாடக பாட்டு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, இல்ல பேச்சு எதை ரசிக்கிறீன்றது எங்களுக்கு தெரிய வேணாமா? நாங்க பாடக்கூடிய பாடல்களோ, பேசக்கூடிய பேச்சுகளோ, நடிக்கக்கூடிய நடிப்புகளோ, இந்த இசை சக்கரவர்த்திகள் வாசிக்கக்கூடிய வாத்தியங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த நேரத்தில் அப்படி கை தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, செய்யக்கூடிய தொழிலை 8 மடங்கு 16 மடங்கு 32 மடங்கு 100 மடங்கு உற்சாகத்தோட தொழில் செய்வான். இதைத்தான் ரசிக்கிறீன்னு, வேற ஒண்ணும் இல்ல. கைதட்டி உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.
அதெல்லாம் ஒண்ணு பொம்பளை பிள்ளை வந்தா தான் பிடிக்கும். அப்படியா? பாடும்போது நல்லா இருந்தா கைதட்டுங்க, பேசும்போது நல்லா இருந்தா கைதட்டுங்க, ஆடும்போது நல்லா கைதட்டுங்க. எதுக்கு நல்லா இல்லையா அங்க இருந்து கல்லை விட்டு எரிங்க. கல்லை விட்டு எரி முதல்ல பெட்டி கரை மண்ணை வரி தூத்துங்க. அதெல்லாம் வேணாம், மண்ணை வரையெல்லாம் தூத்த மாட்டாங்க. உட்கார்ந்து அமைதியா ரசிக்கிற ஒரு சில ஊர்ல பாத்திரிக்கல, நம்ம விளாத்துக்குள்ள போகும்போது தான் இப்படியே உட்காந்து பாரு. டேங்கப்பா செய்வன செஞ்ச மாணிக்காலும் ஒரு வேவ் வந்திருப்பாங்க பத்தத்தோட. ஏண்டா வந்தோம் ஏண்டா போனோம் அப்படி நல்லா வச்சிருக்கிறாங்க. முதல்ல முக்கிய பணி நோட்டீஸை படிச்சுக்கிறேன், வந்திருக்க நடிகளை அறிமுகப்படுத்திக்கிறேன். இந்த நாடகம் வைத்திருக்கிறார்கள், ஏன் வைத்திருக்கிறார்கள், எதற்காக விரும்ப தங்கள் தெரியப்படுத்த எந்நகரத்திலும் பொன்னரவாதக்கூடிய விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் எஸ் மறைக்குளம் கிராமத்தில் அருள்வளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தன்னம்மாள் சுவாமி ஆடி கலரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கோவில் கலையரங்கில் மேற்படியாளர்கள் தலைமையிலும் முன்னிலையிலும், அந்த மேற்படியாளர் யாரு, மரியாதைக்குரிய நரிக்குடி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் மூக்குளம் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் இவர் தலைமையிலும் எஸ் மரக்குளம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையிலும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் வீரபாண்டிய கட்டம் நாடகம் 3ஆம் பாகம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கின்ற நடிகை சியாமலை ஏற்கனவே நோட்ஸ் விழாக தங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்பினும் அது உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கலைமகன் சென்றிடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டிடக்கூடிய நாடக யுவராஜா ஆரையுடைய சேர்ந்த ஆர் கருப்பசாமி அவர்கள் உங்கள் மத்தியில் பகதூர் வெள்ளையா நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி இசை குயில் காளீஸ்வரி அவர்கள் உங்கள் மத்தியில் வெள்ளையம்மாள் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்றே இவரா இவருக்கென்றே பாட்டாய் வெற்றி கொள்ளும் ஆர்ப்பாட்ட நடிகர் நாளூரை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் உங்கள் மத்தியில் கட்ட பொம்மனா நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்வீச்சு திலகம் நடிப்பிசை நாயகன் காவிய தலைவன் சொல்லி நரசன், அதாவது அபிராமம் அறிய உள்ள முச்சி குளத்தை சேர்ந்த பி தங்கம் அவர்கள் உங்கள் மத்தியில் ஊமத்திர நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய நடிப்புக்கென்றே இவரா இவருக்கென்றே நடிப்பா பேச்சுக்கென்றே இவரா இவருக்கென்றே பேச்சா என்று வெற்றி கொள்ளும் தன்னுடைய சின்னஞ்சிறு வயதிலே உங்கள் மத்தியில் பேரும் புகழும் பெற காத்துக் கொண்டிருக்கிறார். கீழத்தோலை சேர்ந்த ஆர் வசந்தகுமார் அவர்கள் உங்கள் மத்தியில் காலன் துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய தெம்மாங்கு புயல் தெம்மாங்கு சக்கரவர்த்தி நடிப்பிசை இன்னிசை வேந்தன் என்று பட்டம் பெற்ற மரியாதைக்குரிய தேலியை சேர்ந்த MS பொன்மணி அவர்கள் உங்கள் மத்தியில் தானாவதி பிள்ளையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய நகைச்சுவை வேந்தன் நகைச்சுவை பொக்கிஷம் மரியாதைக்குரிய அன்பன்னார் உங்கள் அனைவரையுமே வயிறு ஒழுங்க சிரிக்க வைக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பூக்கார சி கருப்பையா, அதாவது மீனாட்சிபுரத்தை சேர்ந்த பூக்கார சி கருப்பையா அவர்கள் உங்கள் மத்தியில் கம்பளம் பட்டாளம் அடி காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஹார்மோனிய கலையரசன் ஹார்மோனிய இசையரசன் மரியாதைக்குரிய அன்புள்ளம் தெஞ்சியந்தலை சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனியம் பின் பாட்டு. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் பூவாசம், ஓ வேர்வத்தொழித பணம் படிக்கும் இதிகாசம், உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை, உன்னை போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை, சொல்லு வார்த்தை ஏதுமில்லவோ சொல்ல விட ஏதுமில்லை, கண்டிக்கு உன்னோட வார்த்தைக்கும் கூட கடவுளுக்கும் நிகரில்லை. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வத்தொழிதப்ப நாம் படிக்கும் ஏதிகாசம், ஓ வேர்வத்தொழிதப்ப நாம் படிக்கும் ஏதிகாசம்.
காடு கழனி இல்ல கையளவு நிலமில்ல மனசு உடஞ்சி நீ மயங்கி அழுததில்ல குந்தனை எதுமில்ல கொடுமைக்கு பஞ்சமில்ல பஞ்சத்தில் உன்னுடைய பவுசு குறையவில்லை எழுத்தனி நான் படிக்க ஏற்கனப்ப நீ பிடிச்ச என் தலைக்கு மகுடைய சாந்தி தட்டி நீ சுமந்த எழுத்தனி நான் படிக்க ஏற்கனப்ப நீ பிடிச்ச என் தலைக்கு மகுடைய சாந்தி தட்டி நீ சுமந்த நெற்றி வேற நீ சிந்தி நெற்றி வேற நீ சிந்தி நிலத்தில ரத்தம் சிந்தி நெற்றி வேற நீ சிந்தி நிலத்தில ரத்தம் சிந்தி நீ பட்ட வழிய சொன்னா நீ பட்ட வழிய சொன்னா நெஞ்சம் பதறுதையா நெஞ்சு குழி வேகுதையா பாசமுள்ள சாமி நம் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி உலகத்தில் உன்னை விட தெய்வம் இங்கு யாரும் இல்ல உன்னை விட நான் வணங்கும் தெய்வம் இங்கு ஏதும் இல்ல அப்பாவ மனசுக்கு ஆகாச நிகர் இல்ல ஆகாச நிகர் இல்ல பாசமுள்ள சாமி நம் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி. நன்றி நன்றி நன்றி. கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. பெத்த தகப்ப மேல அருமையான பாடலை பாடியிருக்காங்க. நான் எங்கே போனாலும் ஏன் அப்பா பற்றி பாடுறேன்னு தெரியுமா? அது காரணம் இருக்குது. எல்லாரும் தாய் நாடு தாய் பெருமைப்பாங்க. தாய்க்கு பின்பு தாரம் சொல்லுவாங்க. தாய் இல்லை என்றால் தன்னுடைய மனைவி இருக்குது தாய் பின்பு தாரம். ஆனால் தகப்பனை பண்ண யார் இருக்கா சொல்லுங்கள், யாரை வைப்பான்? தகப்பனை யாரும் கிடையாது. நம்மளை உயிர் கொடுத்து ஊக்கம் கொடுத்து உலகத்தை காட்டியது தகப்பன். நம்மளை பெற்றது தாய் இருக்கட்டும், ஆனால் நமக்கு உற்சாகம் காட்டி நம்மளை வழிகாட்டியது தகப்பன் தான். தகப்பன் தான் முதல் தெய்வம். அதனால தான் தகப்பன் போடுவேன். என்னுடைய அறிவு கேட்டு எப்படி நான் சொல்கிறேன். உண்மை அதுதான். பாட்டை கேட்டு ஆரவாரம் செய்து கைதட்டிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் உண்மையிலே அதுதான். பெத்த தகப்ப மேல அருமையான பாடலை பாடி இருக்கிறார். எல்லா அம்மா மேல பாடுவாங்க, அம்மாவும் தெய்வம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பெத்த தாயோட உன்னை 10 மாசம் நான் சுமந்தண்டா, 10 மாசம் சுமந்தண்டா, உன்னை ஈ கடிக்காம எறும்பு கெடுக்காம வளர்த்தண்டான்னு ஓயாம் பெத்த தாய் கூட சொல்லி காட்டிடுவா. ஆனா தகப்பே ஆயுசுக்கும் தோல்ல சமக்கிறவன், அவன் எப்பயுமே சொல்லி காட்டவே மாட்டான். அதான் ஒரு தகப்பே. அவன் படுற கஷ்டத்தை, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளை படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஒரு தகப்பே. அது மட்டும் கிடையாது. மதுரை சித்திரை திருவிழாவில் கூட்டமா இருக்கும். அந்த கூட்டத்தில் எல்லாரும் சாமியை பார்க்கறதுக்கு அலைமோதி பார்ப்பாங்க. சாமி கண்ணுக்கு தெரியாது. அப்ப அப்பங்காரன் நினைப்பானா, நம்ம பார்க்காத தெய்வத்தை நம்ம குழந்தை பார்க்கட்டும்டா அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கி தோல்ல வச்சு, மகனே நான் பார்க்காத தெய்வத்தை நீ பாருடா அப்படின்னு அப்பங்காரன் சொல்லுவானா. ஆனா அப்ப தெரியாது, அந்த தெய்வத்தை விட நம்ம தெய்வத்து மேலதான்டா நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்றது தெரியாது. ஏன்னா யாரு இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. அது இல்லாத போதுதான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே அப்படின்னு அவங்க அருமை தெரியும். ஏன்னா உண்மையிலே எங்க அப்பா இருக்கும்போது நான் அதெல்லாம் நினைக்கல. இப்ப அவர் மறைந்து எல்லோரும் இல்லை, எங்க அப்பா மறைந்து சரியா 71 தினங்கள் ஆகிறது. எங்கள் அப்பா இறந்து 71 தினங்கள் ஆகிறது. அவர் இருக்கும்போது எனக்கு அதோட அருமை தெரியல, இல்லாத போது எனக்கு அவ்வளோ அருமை தெரியும். நீங்கள் அந்த பாட்டை பாடும்போது எனக்கு அழுக வந்துடுறதுக்காக உள்ளே போயிட்டு வெளிப்படையாகவே சொல்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, வளரக்கூடிய வாலிபர் தான் சரி, எல்லோரும் அனைத்து பேரும் நமக்கு தெய்வம், முதல் தெய்வம் தாயும் தகப்பனும் தான், அப்புறம் தான் மற்ற தெய்வம். அதனால் தாயும் தகப்பனையும் கண்கலங்காமல் காப்பது தன்னுடைய கடமை என்பதை வேண்டுகிறேன். நன்றி வணக்கம் வணக்கம். எல்லோரும் அன்பு உள்ளவர்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, ஒத்திரியை மட்டும் செஞ்சிடாதீங்க, அவ்வளோ வித்தியாசம். யாரோட வகுத்தறிச்சல்ல வேணாலும் விழுகலாம், ஆனால் பெத்த தாய் தந்தையோட வகுத்தறிச்சல்ல விழுந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு முன்னுக்கு வர முடியாது, நல்லாவும் இருக்க முடியாது. பெரிய கோயில் சாமியாடி மச்சான் செல்லப்பா அவர்கள் 100 ரூபாயை ஹார்மோனியம் பின்பாட்டு அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கிறார். தாய் தகப்பனின் பாடலை பாராட்டி அன்பளிப்பு பெருமை சேர்த்த பெரிய கோவில் பூசாரி அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்.
அவர்களுடைய கோடை குமரன், மின்னலடை சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி, சிவகாசி சரவெடி புகழ், அஞ்சூர் நாடு ஏனாதையைச் சேர்ந்த எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்க தொப்பித பேலா. அவர்களுடைய பல அதெல்லாம் கரெக்டா லைன்ல வந்துகிட்டே இருக்கும். அவர்களுடைய பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி, பல லீலைகளுக்கு மன்னனாக திகழக்கூடிய மாதிரி என்னப்பு பல லீலை. அதெல்லாம் ஏதாவது ஒரு லீலை சொல்ல முடியுமா? நம்ம அனுபவம் கம்பெனியா கூட வரும்போது தெரியாதா? பல லீலைகளுக்கு மன்னனாக திகழக்கூடிய அரசுகுலம் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆல் ரவுண்ட்.
பங்காளி அவங்க கொஞ்சம் ஏற்றுங்க. அருமை 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 மாப்பிள்ள, அருமையான வாசிப்பியா செல்வராஜனே. எப்படி மாப்பிள்ள அன்னைக்கு நான் பார்க்குறேன் திருப்பணம் பஸ் ஸ்டாண்டில் தனியாக உட்காந்து அடிச்சு கிடக்கிறாப்புல டப்பு 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 டப்புன்னு ரிஹர்சல் பார்த்துக்கிறதே இல்லையா ஒரு ஆளுக்கு? அப்படிதான் சொல்றேன். அவர்களுடைய எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் தாயும் தனிமத்திற்குரிய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசிக்கின்றிருக்கிறார் புளியங்குளம் ஆர்டி கருப்பராஜ் அவர்கள். சீன் தாளம் குத்துப்பே அவ்வளவுதான் ஓடு. ஓடு திசரம் கண்ட சாப்பிடு அத்தனை போடுங்க. அவர்களுடைய சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. தானத்திலே சிறந்தான மன்னதானம் உப்பிட்டவரை உள்ள நினைக்கணும். அருமையான சாப்பாடு அருமையான முறையில் அனைவருக்குமே வழங்கினாங்க. அன்னம் டகைகளுக்கு மனம் நிறைந்த நன்றி நன்றி நன்றி. சாப்பாடு அங்கு அவர்கள் அருமை அமைத்திருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு. மைக் செட்னா அப்படி குயிக் செட்டாக இருக்கணும், டீப்னா டாப்பாக இருக்கணும். சிறந்த முறையில் ஒளி அமைத்தரக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் ஸ்ரீ தன்னம்மாள் ரேடியோஸ் எஸ் மறைக்குளம் உரிமை எம் முத்துராஜ் அவர்கள். ஸ்ரீ தன்னம்மாள் ரேடியோஸ் தன்னம்மாள் தன்னம்மாள் தன்னம்மாள். ஓகே, பாட்டு போடலை. ஏன்னா பெரியவங்க பழமொழி சொல்லுவாங்க, நாடறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் அவசியம் இல்லைன்னு. உலகம் அறிஞ்ச மைக் செட்டுக்கு விளம்பரம் தேவையில்லை. நல்லா அமைச்சிருக்கிறார். பாட்டு போடும்போதே பாத்தியா நம்ம நாடகம் ஆரம்பிச்சோம்ல பாட்டு என்ன பாட்டு? கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவியலே. அதுக்கு முன்னாடி ஆட்டம் பாட்டத்துக்கு பாட்டு கேட்க என்னென்ன பாட்டுன்னு போட்டுக்கிட்டு இருந்தார். நல்லா அமைச்சிருந்தார். ஒளிவுல அமைப்பு அருமையான அமைப்பு ஸ்ரீ தன்னம்மாள் ரேடியோஸ் எஸ் மறைக்குளம் உரிமை எம் முத்துராஜ் அவர்கள் நல்லா அமைச்சிருக்கிறார். பாட்டு போடலைனால நல்லா அமைச்சிருக்காரு. ஆரம்பத்தில் நல்ல நல்ல பாட்டுலாம் போட்டிருந்தார், கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மைக் செட்ல பாட்டு போட்டா பழைய பாட்டு போட்டா பெரியவங்களுக்கு பிடிக்கும், பக்தி பாட்டு போட்டா தாய்மார்களுக்கு பிடிக்கும். இளையராஜா இசையில் அண்ணன் பாட்டு சொன்ன மாதிரி இளையராஜா இசையில பாட்டு போட்டோம்னா 30 வயசு இளைஞர்களுக்கு பிடிக்கும். ஆனா இந்த உட்காந்துருக்காங்க பாருங்க 2K கிட்ஸ், இவங்களுக்கு இப்படி பாட்டெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. இவங்களுக்கு எப்படி பாட்டு பிடிக்குது தெரியுமா? குச்சியத்துக்கு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிகொடு, பேரா பேரா கொஞ்சம் தடியடு, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிகொடு, பேரா பேரா கொஞ்சம் தடியடு, தாத்தா படிய எடுக்கையில பொடிய மறந்துட்டு தாத்தோ. அதான் சிரிப்பு வர சந்தோஷத்தை. அதுக்கப்புறம் பாட்டு போட்டாங்க, அண்ணன் பாத்தியா நீ சொல்லிக்கிட்டே வேட்டியை திறந்துட்டு எந்திரிச்சு அண்ணனை பார்த்தானே லவக்குன்னு எந்திரிச்சிட்டே. அண்ணன் அப்பதான் கேட்குறேன். இது கூட பரவாயில்ல. என்ன பண்ணுவோமா? எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான், கேவலப்பட்ட தொழில் எதுவும் கிடையாது. ஆனா ஒரு சில தொழிலை கேவலப்படுத்துற மாதிரி பாட்டு போடுறாங்க. என்ன பாட்டு? இப்ப புதுசா பாட்டு எழுதுக்கு அறிவில்லாம பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி போடுறாங்க. அப்படி என்ன பாட்டு? நம்ம பகுதியில கொத்தனார் அதிகமா இருக்காங்க. எப்படி பாட்டு போடுறாங்க? தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு. எதுல போட்டு குத்துனாரு? கொத்தனார் கேவலப்படுத்துறாங்க. இது எப்பேற்பட்ட பக்தி பாட்டு தெரியுமா? குன்றக்குடி குமரையா குறைகள தீரையா, குன்றக்குடி குமரையா குறைகள தீரையா, மனமும் நல்ல குணமும் வளமும் நல்ல நலமும் சண்முகநாத சன்னதி கண்கண்ட நிம்மதி, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு. எல்லாம் பழைய பாட்டு ரீமிக்ஸ் பண்றாங்க. வேற என்ன பண்றது? அப்புறம் பாத்தீங்கன்னா ஒளிவுல அமைப்பு ஆமா உண்மையிலே நான் இன்னைக்கு நானாலும் பரவாயில்ல, வேற ஆளு சொல்லிடுவாங்க மரக்குளம் கொத்தனாரு மல்லாக்க போட்டு குத்துனாரு கூட பாடுவாங்க. சொல்ல முடியுமா? அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னம்மாள் ரேடியோஸ் வெளியிடத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடக அமைப்பு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பல்சு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சிறந்த முறையில் சிறந்த நடிகளை கொண்டு சிறந்த முறையில் குறித்த நேரத்தில் அமைத்தருவார். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்று எதிர்பார்க்கக்கூடிய கே புதுக்குளம் மண்ணின் மைந்தன் VM அழகுராஜா அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பு சகோதரர் அழகுராஜா அவர்கள் அணுங்க சிறந்த அமைத்தருவார். இந்த நாடகத்தை கண்டளிக்குமாறு பொதுமக்கள் பக்த கோடிகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கணும். ஸ்ரீ தன்னம்மாள் கோவில் பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் எஸ் மறைக்குளம் அன்புலங்கள் அனைவருக்கும், பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு, அதனால இப்ப எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இருந்தாலும் நம்முடைய சிவகங்கை சீமையாண்ட சின்ன மருது பெரிய மருது புகழை பாடி அப்புறம் ஆரம்பிச்சிருவான். சொல்லுவேன் நீ எப்ப நீ அதுக்கு மட்டும் அறிவடா, நான் பாடிட்டு தான் சொல்லுவேன். காலங்கடந்து ஓடுவார் காவிரியாரி உங்க காலத்திலும் பத்தாரி மாமன்னர் வருதுவாண்டியர் பேரி, இந்த காலத்திலும் மறையாது மருதுருவர் பேரு. அகில உலகம் போற்றும் நம்ம தலைவர் யாரு? அகிலமெல்லாம் போற்றுகின்ற தலைவர் யாரு?
நமது அன்பு உள்ளம் கொண்ட மாமன்னர் மருதுபாண்டியர் பேரு காலம் கடந்து ஓடுது பார் காவிரி யாரு எந்த காலத்திலும் மறையாது மருதிருவர் பேரு காலம் கரு ஓடுது பார் காவிரி யாரு எந்த காலத்திலும் மாறாது மருதிருவர் பேரு அகில உலக போற்று நம்ம தலைவர் யாரு அகிலமெல்லாம் போற்றுகின்ற தலைவர் யாரு அகிலமெல்லாம் போற்றுகின்ற தலைவர் யாரு நம்ம அன்பு உள்ளம் கொண்ட மருதி பாரி காலம் கடந்து ஓடுது பார் காவிரி யாரு எந்த காலத்திலும் மாறாது மருதிருவர் பேரு அகமுடையர் வம்சமம்மா அண்ணன் தம்பி இருவரம்மா படுத்த வந்த அண்ணன் தம்பி இருவரம்மா அகமுடையர் வம்சமம்மா அண்ணன் தம்பி இருவரம்மா சிவேக சீமையாண்ட சின்ன மருது பெரிய மருது சிறப்புகளை பாடி அவர் பெருமைகளை கூறி சிறப்புகளை பாடி அவர் பெருமைகளை கூறி காலம் கடந்து காலம் கட்டி ஓடுது பார் காவிரி யாரு காலத்திலும் மறையாது மருதிருவர் வேறு தாயார் பெயர் உண்ணாத்தாளா தனிச்சிறப்போ நிறைந்தவர் தந்தை பெயர் பழனியப்பே தாயார் பெயர் பொன்னாத்தாளாம் தவமாய் தவம் இருந்து பிள்ளை 2 பெற்றாங்கல்லாம் என்ன பெயர் கூறு மருது பாண்டியர்கள் வாரி என்ன பெயர் கூறு மருது பாண்டியர்கள் வாரி காலம் கடந்து ஓடுது பார் காவிரி யாரு எந்த காலத்திலும் மறையாது மருதிருவர் வேறு காலம் கட்டி ஓடுது பார் காவிரி யார் எந்த காலத்திலும் மாறாது மருதிருவர் பேரு தங்கத்துக்கு தங்கமம்மா தரணி ஓட்டும் சிங்கமம்மா தரணி ஓட்டும் சிங்கமம்மா தங்கத்துக்கு தங்கமம்மா தரணி ஓட்டும் சிங்கமம்மா எக்குளமும் போற்றுவது யாரு யாரு எக்குளமும் போற்றுவது யாரு யாரு மாமன்னர் மருதிருவர் பேரு பேரு நம்ம மாமன்னர் மருதிருவர் பேரு பேரு காலம் கடந்து ஓடுது பார் காவிரி யாரு எந்த காலத்திலும் பத்தாது மருதிருவர் பேரு அகில உலகம் போற்று நம்ம தலைவர் யாரு இந்த அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு அகில உலகம் போற்று நம்ம தலைவர் யாரு நம்ம அன்பு உள்ளம் கொண்ட மருதி பாரி காலம் கடந்து ஓடுது பார் காவிரி யாரு எந்த காலத்திலும் பத்தாது மாமன்னர் மருதிருவர் பேரு நன்றி கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் தெரிஞ்சுக்கொண்டு இப்ப என்னடா எல்லா பேரும் வந்துருச்சு ஆனா பொம்பளை பிள்ளை பேர் வரலையேன்னு பங்காளிபுரம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவங்க எதிர்பார்க்க நானும் எதிர்பார்க்கிறேன் நீ எப்ப தான்டா தெரியுற பொம்பளை பிள்ளை ஆட்டுறதுக்கு அந்த பிள்ளை உனக்கு என்ன வேணும் தெரியுமா சின்னத்தா வேணும் மைத்த புடுங்குது சின்னத்தானு சரி விடு நான் உனக்கு என்ன வேணும் நீங்க என்ன வேணும் பங்காளி வேணும் நான் உனக்கு மாமே வேணும் பங்காளி அந்த பிள்ளை எனக்கு வந்ததுனால நீ உனக்கு அந்த தங்கச்சி வேணும் ஏன்? ஞாபகம் வச்சுக்க தங்கச்சியை டச் பண்ணாத அண்ணனப்பா ஆர்டர் தாரகை ஆர்டர் தரகை சரி அப்படி கத்த ஏன் அலையுறீங்க? இந்த கொடுமையானே ஆர்டர் தாரகை ஆர்டர் தரகை நாட்டிய பைங்கிலி கீ கீ நாட்டிய அது எது மாமா நாட்டிய இது எது நீ தயா சூப்பர் புள்ள சூப்பர் புள்ள இன்னைக்குதான் சூப்பர் பிள்ளை ஹலோ கண்டவர் மயங்கும் அப்படி சொல்லுவோம் கண்டவர் மயங்கும் அங்கே கிண்ணி ஆமா மரியாதைக்குரிய சிந்துஜா அவர்கள் டான்ஸ் காமி சிந்துஜா ப்ரோ லைட்டை வளைவிக்கங்க நீங்க அங்கிட்டு நின்றுக்குங்க நீங்க போடுங்க 5 வயசில ஆசைய வளர்த்து விட்டாலே அடியே சிந்துஜா என் பிஞ்சு மனசில ஆணி அடிச்சு போனாலே கேக்குதாடி அடியே சிந்துச்சா அடியே சிந்துஜா மறக்க முடியல உன்னை மறக்க முடியலடி அடியே ரூபா உன்னைத்தான் வெறுக்க முடியலடி அடியே சிந்துஜா மறக்க முடியலடி உன்னைத்தான் வெறுக்க முடியலடி 5 வயசில ஆசைய வளர்த்து விட்டாலே என் பிஞ்சு மனசில ஆணி அடிச்சு போனாலே மறக்க முடியலடி உன்னைத்தான் வெறுக்க முடியலடி மறக்க முடியலடி உன்னை மட்டும் வெறுக்க முடியலடி 5 வயசில ஆசைய காட்டி போனாலே
படுக்கும் போது நடக்கும் போது நினப்பு வாட்டுது. பாலா போன காதல் என்ன புரட்டி எடுத்தது, அது படுக்கும் போது நடக்கும் போது நினப்பு வாட்டுது. நெறிஞ்சி முள்ளா குத்திரி அடி இதய வலிக்குது, நெறிஞ்சி முள்ளா குத்திரி அடி இதய வலிக்குது. உன்னை நினைச்சு நினைச்சு காலமெல்லாம் கடந்து போனது, உன்னை நினைச்சு நினைச்சு காலமெல்லாம் கடந்து போனது. 5 வயசுல ஆசைய வளர்த்து போனாலே, ஏன் பிச்சு மண்ணச்சில ஆணி அடிச்சு விட்டாலே. மறக்க முடியலடி உன்னை மட்டும் வெறுக்க முடியலடி, அடியே மறக்க முடியலடி உன்னை மட்டும் வெறுக்க முடியலடி. 5 வயசுல ஆசைய வளர்த்து போனாலே. 5 வயசுல உங்களுக்கு 5 வயசு இருக்கும் போது ஆசையை வளர்த்துட்டாளா? அப்பா ஒன்னா நம்பர் கிளட்ட முடியாமல் இருக்கட்டும். பொம்பளை பிள்ளைங்க பெண் என்றால் பேயும் இறங்க இப்படி பாடாம இருக்கலாமா? ஆனா டான்ஸுக்கே இப்படி பாட்டு பாடுறாருன்னா பப்புனு எனக்கு எப்படி பாட்டு பாடுவாரு? இப்ப ஏன் பேரை சொல்றேன். உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றிடமெல்லாம் பேரும் புகழும் பெற்று தனக்கென்ற ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை, கலை முதுமணி பட்டம் பெற்றவர், நாடக ஆசிரியர், நம்முடைய மாமன்னர் மருதுவாண்டியர் அவர்கள் மீது முதலில் பாடல் கேசட் எடுத்த பெருமை அவரையே சாரும். அப்பேற்பட்ட சிறந்த ஒரு ராஜநடிகர், தூம்ப குளத்தைச் சேர்ந்த எம்ஜி முனியராஜன் ராஜநடிகர். அவருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார் பப்புன் காமி நான் தாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார். பப்புனு எம்பத்தால பேர் சம்பளம் ஒட்டுலசுக்கு எல்லாத்துக்கும் வருவேன். நான் தான் தூம்பக்குளம் உங்க வீட்டு செல்ல பிள்ளதேன். பப்புனாக நடிக்கும் கிருஷ்ணகுமாருக்கு மறைக்குளம் பெரிய கோயில் பூசாரி மாமா ஐயா அவர்கள் இந்த 100 ரூபாய் அன்பளிப்பை அளிக்கிறார். மரியாதைக்குரிய பெரிய கோயில் பூசாரி அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த உட்கார்ந்திருக்க பெரியவர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. ஐயா பூசாரி அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. எனது சார்பாகவும் எனது தந்தையின் சார்பாகவும் எங்கள் ஊரில் அமைந்துள்ள மாமன்னர் மருதுவாண்டி அவர்கள் பேரவையின் சார்பாக மனம் நிறைந்த நன்றியை தெரிந்துக்கொண்டு இப்போ எல்லா பேரும் சொல்லிட்டேன், என் பேரும் சொல்லிட்டேன். ஐயா எனக்கு ஒரு பாட்டை பாடுங்க. உங்க பேரை சொல்லவே இல்லையே நீங்க. சொல்லி முடிச்சுட்டேங்கய்யா. கேட்கல எங்களை சரியா. என் பேரு கிருஷ்ணகுமார். கிருஷ்ணா நல்லதுதான். உக்காலி மாமா பாட சொல்றாங்க. உங்க பேரு கிருஷ்ணகுமார் எல்லாருக்கும் தெரியும். அதனால தேவையில்லை. டான்ஸ் பாடு நீ எல்லாம் தெரியாது பாடுனே. டான்ஸ் உதவியா? நீ என்ன உதவியா? நீ ஒண்ணே என்ன பண்ற, கிட்டி அடிக்க முடியும். அந்த புள்ள தேவைப்பட முடியல. அவசரத்துக்கு அப்பப்ப அடிச்சுக்கிறோம் மாத்தி. சரி தம்பி பாடணும்யா பப்பனுக்கு. அப்படி சொல்லியா சிங்க குட்டியெல்லாம். வீடு வரை உறவு மாமா, வீதி வரை மனைவி கிருஷ்ண மாமா, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ, தொட்டிலுக்கு பிள்ளை கட்டிலுக்கு அள்ளை, தொட்டிலுக்கு பிள்ளை கட்டிலுக்கு அள்ளை, தொடர்ந்து போகு வேலை கூட வருவாரோ, வீடு வரை உருவு கிருஷ்ணமாமா முடியாது, வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. தொங்குடா 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 தூக்கு போட்டு தொங்குடா தொங்குடா தொங்கு, புளிய மரத்துல தொங்கு, தொங்குடா தொங்கு, தூக்கு போட்டு தொங்கு தொங்கு. நான் மட்டுமா சாவே உங்க 4 பேரையும் துணை கூட்டு போயிருவேன். எதுக்கு? அங்கேயும் பாட்டு பாடுனா வாசிக்கிறது காலையில எதுக்கு? குஞ்ச கட்டி விட்டுருமே நாங்க. குஞ்ச பிடிக்கிற. ஒரு 2 வாரத்துக்கு சேர்த்து விட்டுருங்க. ஓகே இருக்கட்டும். அறுசுவை அமைதிப்படுத்தி இந்த பகுதியில் சீரும் சிறப்புமாக சமையல் செய்து வரும் மாப்பிள்ளை அங்குச்சாமி அவர்களுக்கு மறைக்குளத்தைச் சேர்ந்த ராக்கி என்ற ராதாகிருஷ்ணன் இந்த 200 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறார். வாங்க வாங்க சமய மாஸ்டர். அன்பு தம்பி அங்கவர்கள் சார்பாக மனம் நிறைந்த நன்றி 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 வணக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு. ஆனால் நீங்கள் பாடின பற்றி கவலை இல்லை, நீங்கள் வாட்சதை பற்றி கவலை இல்லை. இந்த மரக்குளத்தில் நான் 5000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு இதுக்கப்புறம் நான் சாகுறது சிரிப்பை பார்க்கணும். சிப்பா நீ நீங்கள் சிரிச்சிட்டீங்கல்ல, நான் ஜாக மாட்டேன். இன்னும் கொள்ள வேற கொண்டுட்டு தான் ஜாவேன்.
அப்போ எல்லா பேரும் முடிச்சுட்டேன்ல. யார் பேரா சொல்ல மறந்துருந்தா பெரிய யாரும் கோச்சுக்கிறாதீங்க. அப்புறமா உள்ள வந்து சொல்லுங்க, பேரை சொல்லிக்கிறேன். பேரை சொல்லலன்னு சொல்லி யாரும் வஞ்சிடாதீங்க. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கிறார் மாசானம், அவருக்கு மனம் நிறைந்த நன்றி. நன்றி. ஆமா எழுந்து சொல்லியா சுல்பு சுல்தான். ஆமா. இப்போ ரெண்டு சேனல் வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு மேடை நாடகம் தானே, மேடை நாடகம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாடகத்தை இன்னைக்கு பாக்குறீங்க. இன்னும் 40 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம் இன்னைக்கு நாடகத்தை. அப்பேற்பட்ட மேடை நாடகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி பார்த்துக்கங்க. வாசா நபர்களுக்கு மனமிருந்த நன்றி. அனைத்து கலைஞர்களும் வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். தம்பிக்கு நன்றி. நீ கொண்டு எல்லா பேரும் சொல்லி முடிச்சுட்டேன். பொம்பளை புள்ளைய அனுப்பி வைக்கிறேன். வளவலன்னு பேசி அறுக்கிறாள் நான் கிடையவே கிடையாது. எம்ம பழக்கம் எப்பயுமே அப்படி போயிட்டே இருக்கணும். ஆனா வந்தவன் படக்கணும் என்னத்தையோ ஒண்ணு போன கூடாதுல்ல. ஒரே ஒரு நிமிஷம் சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும், இல்ல சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவரையுமே கை வணங்கி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க. நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுங்க, கெட்ட கருத்துக்களை சொல்லிக் கொடுக்காதீங்க. ஏன் சொல்ல ஒரு இம்புட்டுன்னு சொன்னவையோட கோத்தங்கம்மா உக்கான்றாங்க. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பறிவு இல்லாமல் தர்றோம். வருங்கால சந்ததிகள் உங்க குழந்தைகளை நல்லா படிச்சு வருங்காலத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பா சொல்ல போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்தில் பிறந்து மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானி ஆகணும். நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும். உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கும்பிட்டு கேட்டதோடு அது மட்டும் இல்ல, தாய்மார்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். ஆம்பளை கூட வேலைக்கு போயிருவாங்க, நீங்க ஏதாவது வீட்டில் இருப்பீங்க. உங்க குழந்தைய படிக்குதுன்னு தெரிஞ்சா டிவியை பூரா அமர்த்தி போட்டுருங்க. இந்த சிறகடி கேஸை பார்க்குறேன், பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்குறேன், டிவி பார்க்காம டிவியை பூரா அமர்த்தி போட்டுருங்க. இன்னொரு விஷயம், பரீட்சை நெருங்குதா செல்போனு கொடுக்காதீங்க பரீட்சை முடிகிற வரைக்கும். குறிப்பா பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. கையெடுத்துக்கு போட்டு கேட்டுக்கிறேன். ஒரு மிஷின் கால் ஒரு போன் வந்தா பொம்பளை பிள்ளைலாம் கொண்டட்ட பார்க்கணும். எப்படி ஆரம்பிக்க? ஹலோ மாமா எங்க இருக்கீங்க? அந்த நக்கு நக்குறாங்க. இது முதல் ரகம். இதுவே ரெண்டாவது ரகம். அப்படி இந்த செல்போனை சைலண்ட் வைப்பர்னு போட்டு சத்தம் காதுகளே பேசுறது. எப்படி மரக்குளத்துல பேசினா முக்கள வரைக்கும் என்னங்க சொல்லி அப்படியே எப்படி பேசுவா தெரியுமா? எப்படி கேட்டுக்க. என்னையா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஐயோ பப்புனை கொண்டு வந்து லூசை கூட்டி வந்திருக்கீங்க. அதானே இதுல பேசுற சத்தம் வெளியே கட்டுருமா? எப்படி பக்கத்துட்டுக்காரன் எவனு இருக்கானா அப்பே அத்தாட்ட சொல்லிடுவாங்களேன்னு குருட்டு கோழி களவாணி மாதிரி திரும்பி பாக்குறது. எப்படி அதுலயே தெரிஞ்சுக்கலாம் இது களவாணி முண்டைன்னு. என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கு அவ குடும்பம் குண்டியத்துக்கு போந்த அர்த்தம். ஏன் என் பக்கத்துட்டுக்காரையில அதிர்ச்சியில பேசுறவன் அவன் எப்படி பேசுவான் தெரியுமா? ஹலோ ஐயப்பா அவன் வீட்டுல செத்தான வீட்டுல பொழைச்சானு தெரியாது. எவனா நெஞ்சொலிக்காரன் இருந்தா ஆளு குளோசி அவ்வளவுதான். அதனால பொம்பளை என்னடா நாக்க தொலாவுறியா? நீ தெரியும் பொம்பளை பிள்ளை எதிர்பார்க்கிறேன். பார்க்க முடியுமாயா? ஆமா போர் அடிக்காதா? அதான் தெரியும். நான் ஏன் இவ்வளவு பேசியிருக்கேன் தெரியுமா? உள்ள நீ பாட்டு பாடும்போது பொம்பளை பிள்ளை பாட்டு பாடுனீங்கல்ல, அப்ப நான் உள்ள போய் எட்டி பாக்குறேன். அந்த பிள்ளை பாவாடை கட்டிட்டு கிடக்கு. ஏன்டா போய் துவச்சு போய் துவச்சு போட போறியா? என்ன ஒப்புனக்கறவளே, பொம்பளை பிள்ளை வர்ற முன்னாடி இப்ப ஐயப்ப பக்தர்களுக்காக இந்த ஒரு பாடல். நாம் பாடக்கூடிய பாடல் ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு சமர்ப்பணம். ஆமா ஐயப்பனை வணங்கிறோம். எல்லாம் இல்ல ஹரிகர சுதன் ஐயப்பனை வணங்கி மற்ற காரியத்தை ஆரம்பிச்சிருமாப்பு. சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, 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 சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்ப சாமியே சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது, ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது, ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது, ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன
என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது வீரமணிகண்டன் சன்னதியில் நெய் மணக்குது திருநீர் மணக்குது பன்னீர் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது ஐயன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது பள்ளிக்கட்டை சுமந்து கிட்டா பக்தி மணக்குது அந்த பனிமலையில் ஏறும்போது சக்தி பிறக்குது பனிமலையில் ஏறும்போது சக்தி பிறக்குது பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது பகவானை பார்த்து புட்டா பாவம் தொலையுது 18ஆம் படி தோட்டா வாலும் சிறக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது வேட்டை துள்ளி ஆடும்போது மனம் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ள மாவல் கொள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ள மாவல் துடிக்குது காட்டுக்குள்ளே சரண ஓசம் நாவை பிளக்குது வீட்டை விட்டு பக்தர் கூட்டம் காட்டில் திரியுது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது சாமி திண்டக தோந்தோ ஐயப்ப திண்டக தோந்தோ சாமி திண்டக தோந்தோ ஐயப்ப திண்டக தோந்தோ உங்க அவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் தருகிறார் ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து பவனி வருகிறார் நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார் நோம்பிருந்து வருபவரை தாங்கி நிற்கிறார் ஓம்கார நாதத்திலே எழுந்து வருகிறார் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப சாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா கடவுள் கடவுள் என்று வணங்குவோம் ஊரில் மாமன்னர் மருதெருவை வாழ்த்துவோம் கடவுள் கடவுள் என்று வணங்குவோம் மாமன்னர் மருதெருவர் உலகினிலே வாழ்த்துவோம் அவர் வழி போகலாம் நல்ல நிலையாகலாம் மாமன்னர் வழி போகலாம் நல்ல நிலையாகலாம் அவர் என்னாலும் நன்னாளில் ஒளி வீசலாம் கடவுள் கடவுள் என்று வணங்குவோம் மாமன்னர் மருதெருவை என்னாலும் போற்றுவோம் இனத்தினிலே யாரம்மா இந்த அகிலமல்லம் போட்டு பிறந்த தலைவரா அகமுனிலே இனத்தினிலே யாரம்மா ஐயா அண்ணன் தம்பி பிறந்து வந்த உலகமா நல்ல நிலையாகுமே உலகில் ஒளி வீசுமே நல்ல நிலையாகுமே உலகில் ஒளி வீசுமே என்று நல்லாளில் ஒன்போடு புகழ் பாடுமே கடவுள் கடவுள் என்று வணங்குவோம் மன்னன் மருதெருவரை வாழ்த்துவோம் பொன்னாத்தால் ஈண்டெடுத்த பொக்கிஷம் இந்த பூமியிலே வாழ்ந்து வந்த நம்மிடம் பொன்னாத்தால் ஈண்டெடுத்த பொக்கிஷம் இந்த பூமியிலே வாழ்ந்து வந்த நம்மிடம் என்று நிலையானது மனதில் ஒளி வீசுது என்றும் நிலையானது மனதில் ஒளி வீசுது என்று என்னாலும் மருதிருவாழ் புகழ் பாடுது கடவுள் கடவுள் என்று வணங்குவோம் மாமன்னர் மருதிருவரை வாழ்த்துவோம் அந்நியரை அரவொலித்த தங்கம் தான் இந்த அகிலமெல்லாம் மாமருவர் சிங்கம் தான் அந்நியரில்
சிங்கம் தான் இந்த அகிலமெல்லாம் மாமன்னர் சிங்கம் தான் அன்று வழியானது என்று ஒளியானது அன்று வழியானது நினைவில் ஒளியானது என்று என்னாலும் மறு திருவர் புகழ் பாடுது உள் கடவுள் என்று வணங்குவோம் மாமன்னர் புகழை நாம வாழ்த்துவோம் மாமன்னர் புகழை நாம வாழ்த்துவோம் என்னப்பா கையை அதுக்கு மேல இங்கிட்டு வரக்கூடாது சொல்லிட்டேன். பொம்பளை பிள்ளை தொடாம வாசிக்கணும். சரி அப்பனா அடியும் வைக்காது பாட்டு ருசிக்காது சிரிசிக்காது. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? என்னங்க நீங்க பொம்பளை பிள்ளை தொட்டாதான் உங்களுக்கு பாட்டே வருமா வாசிக்க வருமா? ஆமாங்க. ஏன் என்ன ஆள் பார்க்க நல்லா இருக்கீங்களே. ஆமா எனக்கு காதல மிதப்புல தெரியுறியா? உங்க நினைப்புதான். வெளுத்து புடியே வெளுத்து ஒழுக்கமா இருந்துக்க. ஐயோப்பா அவர் படிக்கிறாப்பா. என்னப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஆத்தா எங்க இருக்கு? அம்மா ஒரு மக வந்திருக்கேனே என்னம்மா எப்படி இருக்க உடம்பெல்லாம் எப்படி கேட்கல. அம்மா நினைப்புல இருக்க கூடாதுப்பா. அது என்னால இருக்க முடியாதுமா. இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? எப்படி முடியும்? ஒரு மக வந்திருக்கேனே அப்பா நான் ஒன்று சொல்றேன். அம்மா நினைப்பே இருக்க கூடாது. சரி அப்பப்ப கொஞ்சம் மகளை சரி பாத்துக்கிறேன். நான் உன்னை பாத்துக்கிறேன். ஏன் கவலை? பார்த்து நொட்டினப்பா என்கிட்ட போடாமா. உங்க 4 பேருக்கு வணக்கங்க. 4 பேர் நல்லா இருக்கீங்களா? பள்ளிக்கூடம் போச்சுன்னா போக மாட்டேங்கிறேன். அம்மா கிட்டே படுத்துக்கிறேன். எப்படி 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 பள்ளிக்கூடம் போச்சுன்னா போக மாட்டேங்கிறிய. அம்மா கிட்ட படுத்துக்க. ஏன் என்னை பள்ளிக்கூடம் பார்க்க வச்சுட்டு அது சொல்லுங்க. 4 பேருக்கு வணக்கங்க. நல்ல கதையா இருக்கே. அப்புறம் மைக்ஸ் இருக்காரனே நல்லா இருக்கீங்களா? இருக்கட்டும். உங்களுக்கு வணக்கம். வந்தமா போனா போயிட்டு அப்படிங்க. அப்பா போவோமா? போவோம் வாங்க. வாங்க பள்ளிக்கூடத்துக்கு போவோம். பள்ளிக்கூடத்துக்கு நான் ரெடி. பொம்பளை பிள்ளை எங்க கூப்பிட்டாலும் போயிடக்கூடாது மாமா. சரி. 100ல ஒருத்தர் தான் என்ன மாதிரி நல்லவங்களாவே இருப்பாங்க. சரிங்க. நீங்க யாரு கூப்பிட்டாலும் போயிடக்கூடாது. நான் கூப்பிட்டா நீங்க கூப்பிட்டா மட்டும் தான் வருவேன். என்ன ஆச்சுப்பா? அவருக்கு அப்பப்ப மிருதங்கா இருக்கு. என் மாமனார் இல்லையா? ஒருத்தர் தான் என்ன மாதிரி நல்லவங்களா இருப்பாங்க. ஐயோ உங்க ஓம்லாம் போதும். நூத்துல ஒருத்தர் தான் என்ன மாதிரி நல்ல பிள்ளைங்களா. நல்ல பிடிங்க போயிருமா. உங்ககிட்ட வாயை கொடுத்து மாட்ட முடியாது. பிடிங்க போ. எரி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பால தோப்பு தாண்டா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பால தோப்பு தாண்டா. எரி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நல்லா உழுப்பட்டுமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. எரி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பால தோப்பு தாண்டா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த பால. முழுகி ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலை முழுகி. பிஞ்சிலேயே கூடிடுமே மாமா பிரியமானோ கூட. பிஞ்சிலேயே கூடினமா மாமா பிரியமான ஆகலைய. விரிச்சு போட்டு முன்ன பாம்பு ரூபாய் கொண்டு அவருவேன் ஜாமத்தில. நல்ல பாம்பு இல்லையா? முன்ன பாம்பு. அப்பா
நல்ல பாம்பு கேள்விப்பட்டிருக்கேன், முட்டை பாம்பு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன இந்த பாம்பு வித்தியாசமா இருக்கு? அந்த முன்ன பாம்பு வர்ற சத்தமே தெரியாது. ஓ மொத வந்துச்சு அப்படியா? ஆமா. ஒண்ணு நினைச்சு ஒண்ணு நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலைமுழுகி பிஞ்சிலேயே கூடிடுமே மாமா பெரிய வேணா கூடல். ஒன்ன நடத்தி ஒரு வருஷம் புள்ள என்ன தேச்சி தலைமுழுகி நல்ல பாம்பு முன்ன பாம்பு ரூபம் கொண்டு குறுக்கி வச்ச கொக்கா கோலா போல அந்த காலே வச்சுக்க வா மடியில நான் பாடுறேன் பாட்டு, நீ ஆடுறதே ஆட்டம். என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை? பெட்டிக்காரு பாடுறது நீ என்ன ஆடுறோம் நம்ம பாடுறது பிரச்சனை இல்லை, நீங்க எப்படினா பாடுங்க. இந்த பாட்டு வச்சுக்க இடுப்புல இருக்கு. நான் மடியிலையும் சொன்னேன். ஆமா வச்சுக்கவா சிந்து இடுப்புல இடுப்புல செய்ய முடியும். வச்சுக்க உன்னை இடுப்புல இந்த பச்சை கிளி போல இருக்கு நிறத்தில எடுங்க மேல அடிங்க தாள இனித நாடக ஆரம்பம். பிறந்த ஊருக்கு புகழ தேடு, நீ வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு. நாலு பேருக்கு நன்மை சேரு நன்மை சேரு. என்ன வாச்சப்பா தொங்குடாவா? எனக்கு என்ன வாசிக்க தொங்குடான்னு? உங்க இடுப்ப தொங்க சொல்றேன். தொங்குடான மட்டும் உன்னை இச்சுக்க ஈன்னு ஆமா. அத்தாச்சி எப்படா சூப்பரா இருக்குல? அத்தாச்சியா? ஆமா. என்ன அத்தாச்சி? பாரு அத்தாச்சி கோபப்படுடா. கோபப்படானம்மா வேணாம்மா. எங்க இருந்துப்பா வர நீ? கம்மா கரையில இருந்து. புடிங்க மாத்தி போடுமா? எப்படிங்க ஒல்லுக்கமா வச்சுக்க. இன்னும் சுப்பா இருப்பா. ஏய் இங்க வாமா. உன் ஆட்டத்தை அன்னைக்கே இந்த ஆட்டத்தை நான் பார்த்துட்டாங்க. சரியா சொல்லிட்டாங்க வந்தானே. என்ன என்ன நொன்ன என்ன 4000 5000 சம்பளம் கேட்குற 200 ஆட்ட காசு. நாங்க ரெண்டு பேரும் தான் பைக்கு வந்தோம். ஆமா நீங்க வரணும், நீங்க போய் சாப்பிட போயிட்டீங்க. சாப்பிட போயிட்டீங்க. முன்னாடி வந்து நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டான். அப்போ ஒரு 10 பேர் இருக்கோம். ஆமா 10 பேர் வந்தாங்க. சரி வந்து என்ன சொன்னாங்க? சொன்னா தம்பி இப்போ அந்த 10 பேர் இந்த வருஷம் ஒழுங்கா அந்த 10 பேர் அடிச்ச உடனே போடுவாங்களாம். அப்படின்னு என்ன சொன்னாங்க செலிபிரேஷன் கேள்வி போய் சொன்னேன். என்னப்பா சொன்னாங்க? நீங்களும் அந்த பிள்ளைங்க உங்களை ரொம்ப நாள் நிறைய சந்திச்சிருக்கோம், பார்த்துருக்கேன். ஊட வட்டத்துல அடிப்பீங்க. அந்த பிள்ளைக்கு வட்டத்துல ஆட தெரியாது நான் சொன்னேனே. ஏய் உனக்கு வாசிக்க தெரியுமா? ஏய் எனக்கு வாசிக்க தெரியல. நீ இங்க இருமா. எனக்கு சப்போர்ட் பண்ண கை தட்டுங்க. இந்த பிள்ளைக்கு யாரு சப்போர்ட்? என்ன லூசு கும்பரி தாறு பாய் கிழிச்சிட்டு சித்துச்சா. எனக்கு சப்போர்ட் பண்ண பூரா கை தட்டுங்க பாப்போம். டெபாசிட் இழந்தையா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் வண்டி செட்டுக்கு போகுது நான் கேக்குறேன். பாத்துக்க இன்னைக்கு இந்த ஆல் ரவுண்ட் லட்சுமண்ணா இந்த டான்ஸ் சிஞ்சானிக்கு பார்க்கணும். ஏய் ஜெயிச்சிட்டனா நீ எனக்கு பொண்டாட்டிடி வச்சுக்கிறோமா? அப்படி ஒருவேளை நான் தோத்து போய்த்தனா நான் உனக்கு வப்பாட்டி. ஆஹா ஏ ராரடி. இங்க பாருங்க, யாரெல்லாம் ஆடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ காலைல உங்களுக்கு போய் கோயில போய் காசு வெட்டி போட்டுருவேன். அப்படி நினைக்காதம்மா. இந்த ஊர்ல வந்து நீ நல்லா ஆடினா உனக்கு சப்போர்ட் என்னைக்கு பண்ணுவாங்க. நான் தப்பாட்ட ஆடணுமாப்பா?
ஆடணுமாவா? ஏய் நான் ஆடுறேன்னு சொல்றவங்க பூரா தம்பி அடிச்சல தோத்து போயிட்டா, நீ ஆடுறேன்னு தோத்து போயிட்டா, உங்க 2 பேர்த்தையும் விட்டு உங்க ஆத்தா தான் எங்க பாப்பாட்டி. கேளு அடியே ரூபா, நீங்க 2 பேரும் கட்டிங்க மாமனாரே. பாத்தீங்களா என்னது சொல்ல இப்ப அதனால நான் வந்து ஆடணுமா? ஆமா கேட்டுக்க ஆடணுமா? ஆடணுமாப்பா? பாத்துக்க. அப்புறம் என்ன ஆடணும் சப்பல் பண்ணி என்னன்னு கேக்குறேன். அன்னைக்கு நீ வந்து சும்மா இடுப்பாட்டிட்டு போயிட்டா, இன்னைக்கு உன் தார்பாய் கிளிக்கல அந்த லட்சுமணே. வாமா இன்னைக்கு செத்த இன்னைக்கு இந்த லட்சுமணி ஆடணும் சாமான் நான் கிழிக்க வைக்கல. நான் என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். பாத்துருவோமா ஆடு. ஏய் வா பாப்பா ஆமா. அத மைக்க கீழே வச்சு எடுத்து மத வாசி பேசிக்கிட்டே இருப்பாமா. பாப்பா இன்னைக்கு இந்த ஆடோட லட்சுமணா டான்சர் சிந்துச்சான்னு பாப்பான். ஆடி முடிச்சு நான் நல்லா ஆடினேனா கை பொன்னாட போட்டுக்கிட்டு உனக்கு வா வாங்க. நல்லா அண்ணா என்ன செய்யணும்? இரு போத்த வராங்களா போத்திக்கட்டும். ஏய் நீ மட்டும் வாடி போடிங்கிற கட்டின பொண்டாட்டி மாதிரி. பொண்டாட்டி கூட வச்சுக்க. உன் பொண்டாட்டி வச்சு நான் என்ன பண்ணேன்? காலை ஒடுக்கி உட்காருப்பா. இந்த நாடகத்திற்கு டான்ஸாக நடிக்கும் அருமை தங்கை சிந்துஜா அவர்களுக்கு இந்த பூமாலையை சூட்டி பொன்னாடையை ஊற்றி கௌரவிக்கிறோம். உண்மையிலே நல்ல டான்ஸா? மாலையை போடுங்க. ஜோடியை பார்க்க நீ என்ன மாலை போட போறேன்னு தெரியலையே. மாலை எடுத்துட்டு வரவா? ஏன் ஒரு தாளுக்கு என்ன கொண்டு வர சொல்லுங்களேன். அதெல்லாம் இங்கெல்லாம் ரெடி. அதெல்லாம் ரெடி. பொண்டாட்டி வீட்டுல இருக்குப்பா பத்திரம். உங்க பொண்டாட்டி தான் என்னை பாராட்டி மாலை எழுந்து பொண்டாட்டி போட்டு ஒரு பொதுமக்களுக்கும் விளக்காமட்டியாலும் மிக்க நன்றி. அங்க வச்சு ஒண்ணும் இவர் நல்ல வக்கனே பேசுறாருல, இவர் தாலியை கட்டிடுதே மறு வேலை பாப்பாரு. நீ ஆடுவ ஃபர்ஸ்ட் சமாளிக்காதம்மா. ஆடுங்க. சரி அத பிடிங்க. ஆடவா? கையை பிடிச்சுக்கம்மா. ஓ ஸ்டெங்கர் இங்க வா. ஈனி இடிப்போம். நான் தப்பா ஆடணுமா வேணாம்? அப்படி தாரம் என்ன முண்டை கிண்டேங்கிறா பாத்துக்க. ஏய் அரைஞ்சு போட வேண்டாம். கல்யாணம் கதை பொண்ணு முண்டை பேசப்படாது. இப்படியாச்சும் ஸ்டைல் ஆடுங்க. ஆமா ஆட்டத்தை மாதிரி இப்படி பண்ணாதீங்க. நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்களா அதை நான் மறப்பேனா? அதை வாசிங்க மாமா, நீ அசிங்கப்படுத்தாதீங்க மாமா. அந்த 27வது ரூம்ல சொன்னப்பல அந்த 27 தானே 7வது ரூம்ல 28ல தண்ணி வரல. அண்ணே இந்த மைக்கத்தை தமதி போடுற நீ நல்லா இருப்பேன். சம்பள காசு வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். சிந்துஜா உனக்கு வண்டியில நெல்லு வரும்.
2 பேரும் நீங்க நல்லா ஆடுனீங்க. நீங்க இப்படி ஒரு லூசை எங்க இருந்தா கூட்டு ஏய் இரு கண்டல் மேடம். நீ நல்லா ஆடுன, தம்பி நல்லா அடிச்சேன். ஏன் சார்பாக ஒரு 2 லட்ச ரூபா போட்டு உங்களுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுறேன். இல்லைங்க அண்ணே, நல்லா அடிச்சாலே கடைஞ்ச எல்லாம் சோற கை தட்டுடுங்க. ஆமா இப்ப ஊருக்கா சும்மா புரட்டாச்சில. ஆமா. ஏய் சாவு போட்டு எடுத்துறியா மாமா? ஏமா உங்க திறமை காட்டதான் நாங்க வாசிக்க வச்சது சரிங்களா? 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். உங்க 2 பேருக்கு முதலாளி வந்து குமார் அடிச்சு 29 அடிச்சு ரூம் ஆறு பேர் செத்து விட்டானே. அப்ப கல்யாணம் பண்ணிக்க பிரச்சனை இல்லப்பா. வீட்டுல உங்க பொண்டாட்டி இருக்குல்ல? 6 பொண்டாட்டி. உங்க பொண்ணு கல்யாணம் ஆகலையா? அண்ணே கல்யாணம் ஆச்சா? இல்ல அங்க பாத்துக்க. ஆகலையா? உனக்கு இன்னும் கடைசி வரைக்கும் உனக்கு ஆகாது. 20